நேயர்களே வணக்கம். தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் எதனா ஒரு காரியம் செய்தால் கூட நம்பிக்கையோடு செய்தோம்னா அது வெற்றி பெறுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நம்பிக்கை ஒரு இளைஞர் செய்த காரியத்தை பற்றி இந்த கதையில் புரிஞ்சுக்க போகிறோம். இது கதைன்னு நினச்சா கதை, நிஜம்னு நினச்சா நிஜம். அது அவங்கவுங்க மனதை பொறுத்து இருக்குது. காசின்னாவே புண்ணிய ஸ்தலம்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய காட்ஸ் இருக்குது. காட்ஸுன்னா படித்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த படித்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அது மாதிரி ஒரு பெரியவர் உபன்யாசம் செய்துருந்தாங்க. காசியில் நம்பிக்கையோடு குளித்தா பாவம்லாம் போயிடும் அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். அந்த வழியாக சிவனும் பார்வதியும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி சிவனை பார்த்து கேட்குறாங்க, இந்த பெரியவர் சொல்கிறது உண்மையா? இது மாதிரி குளித்தா பாவம் போகுமா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. சிவன் அதுக்கு அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதிக்கு சிவன் மேலே அவங்க சக்காலத்தையே தலை மேலே வச்சுருக்கிறதால இவர் எதனா ஒரு விதத்தில் எதனா பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி, சரி நீ உன்னை நான் தள்ளுறேன், யாருன்னா உன்னை காப்பாற்றுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு பார்வதி சிவன்கிட்ட கேட்குறாங்க. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவனும் சொன்னார். ரெண்டு பேரும் கிழவங்கிழவியாக வேஷம் போட்டுட்டு அந்த படித்துறைக்கு போகிறாங்க. படித்துறைக்கு போய் பார்வதி அந்த பெரியவரை கிழவனை தள்ளி விட்டுறாங்க. அப்போது அவர் பார்வதி சொல்கிறாங்க, ஐயோ என் வீட்டுக்காரர் தவறி கங்கையில் விழுந்துட்டார், அவரை யாருன்னா காப்பாற்றுங்கோ அப்படின்னாங்க. இந்த கதா காப்பாற்ற கேட்டிருந்த நிறைய பேர் காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தாங்க. அதே நேரத்தில் அந்த பார்வதி அம்மா சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் பாவம் செய்தாலும் இருக்காங்களோ அவங்க குதித்து காப்பாற்றினா தான் எங்கள் வீட்டுக்காரர் உயிர் பிழைக்கும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. யாராவது பாவம் செய்யாதவங்க இருந்தால் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்த ஜனம்லாம் அப்படியே திரும்பி போயிடுச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் பாவம் செய்திருப்பாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை. வந்தவங்கெல்லாம் காப்பாற்றாமல் திரும்பி போயிட்டாங்க. ஒரே ஒரு இளைஞர் மட்டும் கங்கையில் குதித்து சிவபெருமானை கிழவ வேஷத்தில் இருந்த சிவபெருமானை காப்பாற்றுறாரு. கரைக்கு எடுத்துகிட்டு வச்ச உடனே சிவபெருமான்னு பார்வதியும் கேட்குறாங்க அந்த இளைஞரை பார்த்து, நீ மட்டும் நான் பாவமே செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, நான் நிறைய பாவம் செய்திருக்கேன், பொய் நிறைய பேசுவேன் அப்படின்னு பார்வதி பரமசிவன் கிட்ட அந்த இளைஞர் சொல்கிறார். அப்போ எந்த நம்பிக்கையில் நீ கங்கையில் குதித்து என்னை காப்பாற்றின அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு. அந்த உபநிஷத்தில் யார் ஒருத்தர் நம்பிக்கையோ கங்கையில் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் போயிடும் அப்படின்னு இப்போ அந்த பெரியவர் சொல்லிட்டு இருந்தார். அதால் நான் நம்பிக்கையாக கங்கையில் குதித்து உங்களை காப்பாற்றினேன், என்னுடைய பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினச்சி நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்ட்டு அந்த இளைஞர் சொல்கிறார். அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையால் இந்த இளைஞர் கங்கையில் குளித்ததால் பாவம் போயிடுச்சு அப்படின்னு நம்பி
சிவபெருமானை காப்பாற்றினார். சிவபெருமான் நாங்கள் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல கதி கொடுத்தாங்க. எந்த காரியத்தையும் நல்ல நம்பிக்கையோடு செய்தோம்னா பலன் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் சொன்னதை அந்த இளைஞர் கேட்டு பலன்களை அடைந்தார்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், நீங்களும் கேட்டுகிட்டே வரலாம். நம்ம கொஞ்சம் மாறுதல் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா கதைகள் மட்டும் வாழ்க்கை ஆகிடாது. நம்ம எப்படி வந்து பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பை தாண்டி போகிறோமோ அது மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ஒவ்வொரு இதாக நம்ம தாண்டி போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இறைவனை பற்றி பார்க்கலாம். கோபத்தை பற்றி பார்த்தோம், நம்பிக்கையை பற்றி பார்த்தோம், இப்போ இறைவனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இறைவன் யாருன்னோ எப்படிப்பட்ட இறைவன்னோ தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம இறைவனை பற்றி சொன்னோம். எந்த ஒரு சக்தி நம்மளை இயக்குதோ, சூரியனையும் சந்திரனையும் எந்த ஒரு சக்தி இயக்குதோ, எல்லா உயிர்களையும் எந்த ஒரு சக்தி இயக்குதோ அதுதான் கடவுள்னு சொன்னோம். அந்த கடவுள் பேரண்டம், எந்த ஒரு குணங்களும் இல்லாத ஒரு நிர்மூலம். இந்த இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பொறுமை வேணும், அன்பு வேணும், பக்தி வேணும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பக்தியோடு செய்தோம்னா எல்லாம் கிடைக்கும். பக்தின்றது பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. பக்தி இறைவனிடம் நம்ம வந்து சரண்டர் ஆகிட்டோம்னா எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு போன வாரத்தில் சொன்னேன். அப்படியும் இல்லாமல் நம்ம அறிவையும் மனதையும் இறைவன் பால் வைத்து அறிவு சொல்கிறத கேட்டு மனம் என்றைக்கு இயங்குதோ அன்றைக்கி நம்ம வந்து கடவுளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அகத்தில் இருக்கிறது தான் புறத்தில் இருக்குது, புறத்தில் இருக்கிறது தான் அகத்தில் இருக்குது. புறங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம அகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அகமே பிரம்மஸ்துன்னு சொல்கிறாங்க. அகம்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, நீர், நிலம், காற்று, இது போன்ற பஞ்சபூதங்களை அடங்கியது புறம். அகத்துலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இதை அறிஞ்ச நிறைய ஞானிகள் இருக்காங்க. அந்த ஞானிகள் வரிசையில் வள்ளலாரும் ஒருத்தர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் சில கருத்துக்களை ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஞானி பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னே தான் நம்மளை விட்டு போயிருக்காரு. அவருடைய கொள்கைகள் இன்னும் நம்ம கூட இருந்து தான் இருக்குது. அந்த கொள்கைகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் எங்கள் கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் உயிர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி நாளை மறுநாள் பார்க்கலாம். அன்புள்ளங்களை இணைந்திருங்கள், பலன் பெறுங்கள். வாழ்க வளமுடன்.